கவலையை மறக்க என்ன செய்ய வேண்டும்? இம்மனுஷனுக்கு கவலையை மறப்பது கூட ஒரு கவலைதான். மனுஷனுக்கு அதிக கவலை என்பது பிறருடைய வார்த்தைகளால் தான் பெரும்பாலும் இருக்கும். பிறகு பணம், உடல் நலம், வேலை, அவ்வளவுதான் இல்லையா? சரி, வினாவுக்கு வருவோம். கவலையை மறக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப யோசிக்க தேவையில்லை. மற்றவர்களுடன் அதிகம் விவாதிக்காமல் இருக்க வேணும். தன்னை தானே தாழ்த்திக் கொள்ளாமல் இருந்தல் வேண்டும். நமது எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நமது வார்த்தைகளை கவனமாக கவனிக்க வேண்டும். பணம், உடல் நலம், இது இரண்டுக்கும் உழைப்பு என்பதை கொடுக்க வேண்டும். எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுதல் வேண்டும். தனிமையை தவிர்க்க வேண்டும். கவலை, இன்பம், துன்பம் மனுஷனா பொறந்தா கண்டிப்பா இருக்கும். எதுமே கொஞ்ச நேரத்துக்கு தான், கொஞ்ச காலத்துக்கு தான். அந்த கொஞ்ச நேரத்துல வர கவலைகளை நாம் மறக்க தேவையில்லை. நல்ல அனுபவமா மாற்றிக்கொண்டு வாழ பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு கதை. ஒருவன் வாழ்க்கையில் மிகுந்த கவலையில் இருந்தான். தினமும் ஆண்டவரிடம், ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கிறாய்? சிறிது கருணை காட்டக்கூடாதா என மன்றாடினான். பல நாட்கள் இப்படியே கழிய, ஒரு நாள் ஒரு குரல் கேட்டது. நாளை காலை உன் கவலைகளை எல்லாம் ஒரு மூட்டை கட்டிக் கோவில் முன்னே இருக்கும் மைதானத்திற்கு கொண்டு வா. உனக்கு ஒரு விடை அளிக்கிறேன் என்று. அவனும் எல்லா கவலைகளையும் ஒரு பெரிய மூட்டை கட்டி மறுநாள் காலை கொண்டு போனான். போகும் வழியில் பார்த்தால், கிராமத்தில் எல்லோரும் தம் தம் மூட்டைகளை, எல்லாம் பெரிய பெரிய மூட்டைகள் என தூக்கிக் கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். சிலர் தூக்க முடியாமல் இழுத்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் தம் மூட்டைகளை வண்டியில் கொண்டு வந்தார்கள். கேட்டபோது, கடவுள் என் கவலைகளுக்கும் விடை தருகிறேன் என்று சொன்னார். அதான் போய்க்கொண்டு இருக்கிறேன் என்றார்கள். எல்லோரும் கோவில் முன்னே சேர்ந்ததும் மீண்டும் அதே குரல், நீங்கள் உங்கள் மூட்டையை உங்கள் விருப்பப்படி வேறொருவரிடம் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் மூட்டை உள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்கவோ பார்க்கவோ கூடாது என்று கேட்டது. சிலர் தம் மூட்டையை வேறொருவரிடம் மாற்ற முயன்றார்கள். இப்பொழுது தம் தம் மூட்டை மற்றவர்களுடைய மூட்டையை விட சிறியதாக தோன்றியது. மாற்றத் தயங்கினர். கடைசியில் பார்த்தால், எல்லோரும் தம் தம் மூட்டைகளை கெட்டியாக பிடித்து கொண்டார்கள். தம் மூட்டைகளையே திரும்ப எடுத்துக்கொண்டு வீடு திரும்பினார்கள். யாருக்குமே கவலை இல்லை என்று சொல்ல முடியாது. அவரவர்க்கு தம் தம் கவலைகள் பெரியது. நாம் நம் பண பிரச்சனையை மற்றவரிடம் கொடுத்து அவர்களிடம் உள்ள சர்க்கரை நோயை வாங்கி மாற்றிக்கொள்ள முடியுமா? சரி, கவலை என்பது என்ன என்று பார்ப்போம். நம் மனதின் எண்ணங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தைப் பற்றி அதிகமான சிந்தித்தல்தான் கவலை. இந்த விஷயம் கடந்த காலத்தில் நடந்த சம்பவமாக இருக்கலாம் அல்லது வருங்காலத்தில் நிகழக்கூடிய விஷயமாக இருக்கலாம். எப்பொழுதும் அதன் விளைவுகளைப் பற்றியே யோசித்து மனதின் எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்கிறோம். அதை தவிர்த்து, அதை எப்படி அணுகுவது என்று யோசித்தால் தீர்வு கிடைக்கும். முதலில் கவலைகளை மறக்க என்று எதையும் செய்யாதீர்கள். பெரும்பாலும் அது இன்னொரு கவலையையும் கொண்டு வந்து சேர்த்துவிடும். இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்கிறது என்றும், அடுத்து என்ன செய்ய வேண்டுமென்றும் மட்டும் யோசித்து அதைச் செய்வதில் முனைப்பாக ஆகிவிடுங்கள். எப்பொழுதெல்லாம் கவலை தரும் எண்ணங்கள் மனதில் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம், எனக்கு கவலைப்பட நேரமில்லை என்று உங்களுக்குள்ளேயே கூறிக்கொண்டு அடுத்து செய்ய வேண்டிய காரியங்களைக் குறித்து மனதில் எண்ணவும் திட்டமிடவும் துவங்குங்கள். எண்ணத்தை மாற்றுவது சில நாட்களுக்கு சிரமமாக இருந்தாலும் நாளாக நாளாக உங்களை அறியாமலே உங்கள் வாழ்வில் செய்ய வேண்டிய காரியங்களில் மூழ்கிவிடுவீர்கள். ஏதேனும் ஒரு உயர்வான குறிக்கோளை எப்போதும் கொண்டிருங்கள். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை உங்களை எளிதில் கவலையில் ஆழ்த்திவிடும். பொறுத்தார் பூமியாழ்வார், இப்படி பல பழமொழிகள் நம் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பொருந்துமாறு நம் முன்னோர்கள் சொல்லி சென்று இருக்கிறார்கள். இருந்தாலும் நம் மனம் ஏதோ ஒரு நினைவில் சிக்கிக்கொண்டு அதைப் பற்றியே கவலை கொள்கிறது. அதில் இருந்து மீள்வது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகள் இருக்கிறது. ஏன் கவலை? நாம் நினைத்தது அல்லது எதிர்பார்த்தது நடைபெறவில்லை என்றால் கவலை நம்மை ஆட்கொள்ளும். இந்த உலகில் கவலை இல்லாமல் மனிதர்களை எங்கேயும் இருக்க முடியாது.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.